ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹாப்பி கார்த்திகை தீபம் விஷஸ். மழையாகவும் இருக்குது, பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். சரிப்பா, ஒரு ப்ரொமோவாக வருது, எல்லாமே ஃபயர் விடுதே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, எல்லா ப்ரொமோவும் வந்து விக்ரமோட வெஞ்சன்ஸில் ஆரம்பித்தது தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் கணியன்கோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து பிரஜன் கூட சேர்ந்து திவ்யா கூட சேர்ந்து ஃபுல்லாக வன்மத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காங்க, விஷத்தை மட்டுமே கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷத்தோட ஃபயர் தான் இங்கே வருது அப்படின்னு சொல்லணும், அந்த ப்ரொமோவில் வர்றது அப்படின்னும் போது. ஸோ இதில் வந்து கமருதீன் பாரு அந்த டார்கெட்டை தான் திவ்யா பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனை கமருதீன் கிட்டனா கமருதீன் கிட்ட பேசணும், இல்லை 1-on-1 பேசும்போது யார்கிட்ட பிரச்சனையோ அவங்க கிட்ட பேச உங்களுக்கு வந்து திராணி இல்லைன்னா உடனே பாரு பக்கம் திரும்பக்கூடாது. பாரு விஷயம் கமருதீன் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே வந்து ஓப்பனாக அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை டார்கெட் பண்ணி பேசுறது ஃபேர் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, எந்த சீசன்லையுமே லவ் பண்ணலையா? மலையாள சீசன்லையுமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க. தமிழ் பிக் பாஸில் வந்துட்டு லவ் கண்டென்ட்னாலே அது கண்டென்ட் வரைக்கும் தான். உள்ள வெளில வந்தப்பறம் அது ட்ரூ லவ்வா இல்லைன்றது அவங்களோட ஓன் டெசிஷன். அப்போ லவ் பண்ணவங்களெல்லாம் தப்பாக பேசணும், இல்லை லவ் கண்டென்ட் கொடுத்தவங்களெல்லாம் தப்பாக பேசணும்னா போன சீசனில் விஷாலை தான் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் தப்பாக பேசியிருக்கணும். ஓகேவா? விஷால், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? உள்ள என்ன வேலை கொடுத்தா என்ன பண்ணுறீங்க? அன்ஷிதா ஒரு பக்கம் லவ்ன்றீங்க, தர்ஷிகா ஒரு பக்கம் லவ்ன்றீங்க, சௌந்தர்யா பின்னாடி காசிப் தப்பா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த சௌந்தர்யா பொண்ணை விஷால் பின்னாடி தப்பா பேசினதையே வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை ஹோஸ்ட். பண்ணாரு, எப்படி பண்ணாரு? பூசி மழுப்பி அதை அந்த பொண்ணுக்கே புரியாத மாதிரி, சுத்தி இருக்கவங்களுக்கே புரியாத மாதிரி பண்ணாரு. நான் டீ கடையில் உட்காந்து பேசுற மாதிரி பேசுறீங்க, இப்பெல்லாம் பேசாதீங்க, முடிஞ்சா சாரி கேளுங்க அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அவன் வேற மாதிரி தான் சாரி கேட்டான். அந்த ஷோ முடிஞ்சு வெளில போய் சௌந்தர்யா பார்க்கும்போது தான் விஷால் இப்படி பேசியிருக்கானே தெரியுது. கடைசி வரைக்கும் விஷால் பண்ணது எந்த திருட்டுத்தனத்தையும் எந்த ஒரு அவனோட அந்த சீப் பிளேவையும் வந்து யாருமே வெளியில சொல்லவே இல்லை. அப்படி ஒரு பாயிண்ட்ல அது வெளியில வரும்போது கூட நீங்க வந்து விஷால் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி வந்து அது பர்சனல் அப்படின்னு சொல்லி ஹோஸ்டே சொல்லும் போது இந்த சீசன்ல பாரு கமருதீன் விஷயங்களை மட்டும் நீங்க இவ்வளவு ஹைலைட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்ல பாரு இமேஜ் டேமேஜ் பண்றீங்க. இந்த கமருதீன் இப்படிதான் உங்களுக்கு தெரியற பட்சத்துல டீம் கமருதீனுக்கு வார்னிங் கொடுங்க. அதனால அரோரா பக்கத்துல உட்கார மட்டும் நல்ல கேம் ஆடுறான், பாரு கூட உட்கார்ந்தா மட்டும் தப்பா போகுது, அவன் வந்து நாமினேஷன்ல வந்துடுறான், அவன் தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உள்ள கண்டஸ்டன்ஸா அதை பண்றாங்க, ஹோஸ்டா அதை பண்றாங்க, உள்ள டாஸ்க்குள்ளேயே அதை பர்சனலா கொண்டு வந்து அட்டாக் பண்றது அப்படிங்கிறது திவ்யாக்கோ கமருதீனுக்கோ பிரச்சனைனா கமருதீன் பேசுனா நீ கமருதீன் கிட்ட கேளு. அதை விட்டு பாரு நீ கேட்க மாட்டியா? அது என்ன இன்னொரு பொண்ணு பேசினா கேட்பானா? ஏமா உங்க சண்டையை நீ பிரஜன் கிட்ட போடுறியா, அப்புறம் சபரி கிட்ட போடுறியா, வினோத் கிட்ட போறியா, உனக்கு தைரியம் தான் ரம்யா கிட்ட போடுறியா? நீ வந்து கமருதீன் கிட்ட போடுற, அவன் திருப்பி பேசுறான், அவனுக்கு பதில் சொல்லு. நல்ல என் பார்வை வலிக்கிற. அது அவங்க ரெண்டு பேர் பர்சனல், அவங்க வந்து என்ன பண்றாங்கன்றது அவங்களுக்கு ஒரு அடல்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அந்த தாட்டை அதை பண்றாங்க. அது தப்போ சரியோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. உனக்கு தைரியம் தான் நீ அது கமருதீன் கிட்ட தான் வந்து டைரக்டா கேட்கணும், உடனே பாரு பக்கம் திரும்பக்கூடாது. அவ சொல்லிடுற ஒரே வார்த்தை, நாங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணாதான் பேசுறோம் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அப்படின்னும் போது பாருக்கு ஒரு நியாயம் மட்டும் எல்லாரும் வந்து நியாயமா பேசுறீங்க, வக்கால்தா பேசுறீங்க. அப்படியே இந்த திவ்யா இன்னைக்கு பேசுறாளே அது என்ன டிக்னிட்டி டெக்காரம் அப்படி இப்படின்லாம் பேசுறாள், டிசிப்ளின்ல அதுல ஏதாவது ஒன்னாவது ஃபாலோ பண்ணலாம். அது என்ன பொத்திக்கிட்டு போன்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜெஸ்டர் காமிச்சது அன்னைக்கு வந்து அந்த அரோரா பேட்ஸ்மேன் விஷயத்துல அவ்வளோ வக்காலத்து வாங்கினார்ல, அப்படி கொடி பிடிச்சார்ல, வந்து சொம்பு தூக்குனார்ல அவர் ஹோஸ்ட் வந்து. இது வந்து இந்த பில்டிங் இது எப்படி உங்களுக்கு தப்பா தோணுச்சு? உங்க புத்தியில தான் வக்கரம் இருக்கு அப்படி இப்படின்னு. இன்னைக்கு திவ்யா பேசினது அந்த கெஸ்டர் அவங்க காமிச்சது அதுக்கெல்லாம் அது என்ன கையில ஏதோ இப்படி அதெல்லாம் என்னது என்ன இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் கேட்டுருவாரா? அன்னைக்கு பாரு மேல தப்பு இருக்கு, இல்ல பாருவும் வந்து தப்பா காட்டணும், அப்பதான் டிஆர் பேரும் அந்த விக்ரமுக்கு வக்காலத்து வாங்கறதுக்காக அந்த வக்ரன்ற வேர்டை நியாயப்படுத்தணும்ன்றதுக்காக அவனுக்கு அது சொன்னது தப்பு உங்க புத்தியில தான் இருக்குன்னு திவாகரையும் பாரு நிக்க வச்சு அப்படி பண்ணீங்கல்ல, அப்ப கூட அந்த பொண்ணு அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு அது நான் தப்பு தான் பேசிருக்க கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை அப்படியே ஃபுல் ஸ்டாப் போயிடுச்சு. உங்களுக்கு ஹோஸ்ட்டுக்கு தைரியம் இருந்தா, பிபி டீமுக்கு தைரியம் தான் இன்னைக்கு திவ்யா பேசினதே நீங்க பேசணும் வீக்கெண்ட்ல வரும்போது. ஆனா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாரு கமருதீன் தான் பேசுவீங்க. அப்படி உங்களுக்கு கமருதீன் பாரு தப்புன்னு சொல்ற இடத்துல கமருதீன் தப்புன்னா நீங்க இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஷோ நடத்துறீங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு வார்னிங் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. அது கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியாம வெளியில ஆடியன்ஸ்க்கும் தெரியாம உங்களால நல்லாவே பண்ண முடியாது. இல்ல பாரு கமருதீன் இப்படி பண்ண அதை டாஸ்க் மட்டும் பண்ணு, வெளியில தப்பா போகுதுன்னு உங்களால டைரக்டா எப்படியோ டைரக்டா இன்டைரக்டா உங்களுக்கு அந்த ஹிண்ட் கொடுக்க முடியும். நீங்க எதுக்கு அதை வந்துட்டு சோஷியல் மீடியால பரவுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாரு தப்புன்னு போது பாரு இமேஜ் டேமேஜ் பண்றதுக்காக தானே நீங்க இப்படி கொண்டு போறீங்க. அப்போ அவ்வளோ வந்து அந்த நைட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து பக்கத்துல உட்காந்து பண்ண விஷயங்களை தான் வந்து திவ்யா பேசுறாங்க. அங்க மசாஜ்னு சொல்லி அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதே திவ்யா எஃப்ஜே கிட்ட இந்த வார்த்தையை கேட்க வேண்டியது தானே? எஃப்ஜே வந்து வியனா யூஸ் பண்றான்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதனால தான் ஆதிரியை வெளில போனான்னு வைல்டு கார்டா வந்த உங்களுக்கு தெரியும் தானே? ஏன் மருத்துவ முத்தம் கொடுக்குற லெவல்ல வந்துட்டு எஃப்ஜேவும் கனியும் ஒன்று பண்ணி சோஷியல் மீடியா ஏன் சேனல் சின்ன சேனல் இருந்து எனக்கே 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சு. நான் லைவ் பேசும்போதோ நான் வந்துட்டு வீடியோஸ் போடும் போதோ என் கமெண்ட்ஸ்ல அப்படியே வந்து என்னது
அந்த தொண்டை அந்த கழுத்தில் முத்தம் கொடுத்தது, கழுத்தில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. நீங்கள் சார் அது ஒன்னாரில் காட்டலை, கனிப்பெருமையை காப்பாற்றவா இல்லை எஃப்ஜேவை காப்பாற்றவா? எஃப்ஜே வேணா விஷயங்கள் அவன் அரோரா பக்கமும் வண்டி ஓட்டுறான், வேணா பக்கமும் வண்டி ஓட்டுறான், ஆதரவு வந்தோடனே கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். அதை கேட்க வேண்டியது தானே திவ்யா? ஏன் நீங்களுமே சாண்ட்ரா கிட்ட பேச தானே செஞ்சீங்க? எஃப்ஜே வியானா வச்சு மாதிரி பண்ணுறான், ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பொண்ணோட ப்ளே போயிடுச்சு அப்படின்னும் போது அதை உங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா? நீங்கள் பேசுகிற அதே டீமில் தானே எஃப்ஜே வியானாவும் இருக்காங்க, அங்கே பேச உங்களுக்கு பொய்ஷ் இருக்கா? ஏன் அரோரா 2 நாளாக டபுள் மீனிங் பாட்டே பாடிட்டு திரியிறாங்க. இன்னைக்கு கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட் சாங் அந்த ஏனம்மா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சிவாஜி குட்டி பத்மினி சாங்கவே பாடிட்டு திரியிறாங்க. எல்லா ஆம்பளைங்க கூட அந்த எஃப்ஜே வந்து தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறான் அவன். அப்புறம் வந்து வினோத் வந்து டிஆர் வேஷத்துல இருக்காரு, அதனால அவரால் தொட முடியாது. ஏன்னா டிஆரோட ஸ்பெஷல் எந்த லேடிஸுமே தொடாம தான் அவர் நடிப்பாருன்னும் போது அவரால் அதை பண்ண முடியல. அப்படி இல்லைன்னா அவங்க கூடவும் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுமோ அந்த ஒரு டான்ஸ் ஆடுறது பண்றது அதெல்லாம் பண்ணியிருப்பான். ஏன் திவாகர் இருக்கும்போது அரோரா தானே கிட்ட போய் ரீல்ஸ்கெல்லாம் பண்ணது. அந்த ஸ்பேஸ் திவாகர் அப்படி பண்ணாருன்னா அந்த ஸ்பேஸை கொடுத்தது அரோரா தானே. அப்போ எல்லா ஜென்ஸுக்கும் ஸ்பேஸ் கொடுக்காத அரோராவை நீங்க பேசுறீங்களா? அந்த பொண்ணு கமருதினை லவ் பண்றேன்னு சொல்லிச்சு. அவங்க வெளில போய் கல்யாணம் பையன் லாஸ்ட்லியாவும் கவினும் கூட தான் லவ் பண்றேன்னு உள்ள ஒன்று பண்ணாங்க. கவினை இப்போ வரைக்கும் நீங்க தூக்கி கொண்டாடலையா? அவங்க வெளில போய் கல்யாணமா பண்ணாங்க? இல்ல அப்படி இது பாவனி அமித் வந்து உள்ளே லவ் பண்ணாங்க, வெளியிலயும் போய் கல்யாணமும் பண்ணாங்க. இது அகைன் அவங்க பர்சனல். மலையாள பிக் பாஸ்ல நிஜமாவே கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க. தமிழ் பிக் பாஸ்ல பாவனி அவங்க அவர் வந்து அவர் அமித் பாவனி தான் நினைக்கிறேன். அவங்களும் வந்து அவங்க வந்து லவ் பண்ணி வெளில போய் அதுக்கப்புறம் நிஜமாவே கல்யாணம் பண்ணாங்கன்னும் போது இது அவங்க பர்சனலுங்க. உங்களை யாரும் லவ் பண்ணலையா திவ்யா? அதான் உங்களுக்கு பிரச்சனையா? இப்போ ரம்யாவுக்கு வந்து எஃப்ஜே கூட வந்து அவங்க ஒரு வண்டி ஓட்டினாங்க, அது பெருசா வெளியில வரல. அப்போ ரம்யாக்கும் இப்போ லவ் கண்டென்ட் இல்லை. ஏன்னா எஃப்ஜே வந்து வியானா ஃபர்ஸ்ட்ல வந்து அவன் வந்துட்டு ஆதரே பண்ணா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்யா பண்ணா, வைல்டு கார்டா திவ்யா உள்ள வந்து திவ்யா பக்கம் போனா ஸ்மோக்கிங் ரூம்ல. திவ்யா அந்த ஸ்பேஸ் குடிக்கலன்னு இப்போ வியானா கிட்ட வந்திருக்கான். இப்போ வியானாவும் கொஞ்சம் வந்து தள்ளி நிக்கிறாங்க. ஆதரே வந்த அப்புறம் சொன்னேன் அரோரா கூட வண்டி ஓட்டுறான். ஆனா அரோரா எதை பத்தியுமே ஃபீல் பண்ண மாட்டேன். அவ்வளோ ஒரு பொண்ணு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போது இந்த 3 கேரக்டர் உள்ள விதவிதமா இருக்கு. இதுக்கு நான் கமருதீனுக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனா கமருதீன் பாரு நார்மல் நீங்க வந்து பார்வை மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க? உங்களுக்கு சண்டை கமருதீன் கூடனா கமருதீன் கூட பேச, அந்த கமருதீனால எங்க பாரு கேமோ வேஸ்டா தான் போகுது. அந்த முட்டாள் பாருக்கு அது புரியுதா இல்ல? அவ வந்து அவ எது வந்தாலும் வெளில போய் பாத்துக்கலாம் போது அவரோட கேம் ஃபோக்கஸ் கொஞ்சம் சட்டில் பண்ணிட்டான் தான் எனக்கு தோணுது. அவர் நேத்தே வந்து சொல்ற இடத்துல அது என்னடா எப்ப பாரு அந்த வால் வந்து காப்பாற்றணும் ஐ மீன் வால்ன்ற அந்த நெக்லஸை காப்பாற்றணும் அதே சுத்தி உட்காந்துருக்காங்கன்னும் போது என்ன பண்ணாலும் நீங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க போதில்ல, பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்ல போதில்ல, ஹோஸ்டா வந்து என்னதான் திட்ட போறாரு. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு என்ன வச்சுதான் டிஆர்பி எடுக்கிறீங்க. ஏன்னா உள்ள வரவங்க எல்லாம் அந்த ஹிண்ட் அவளுக்கு கொடுக்குறாங்க. உண்மையில தான் ஷோ போதும் பிரியங்கா சொன்னதுல இருந்து இப்போ ஆதரே வந்து அவதான் கேமர்னு சொன்ன வரைக்கும், அப்புறம் வந்து ஹோஸ்ட் வாரம் திட்டதுல இருந்து நீங்க ஏன் மேலதான்டா ஷோ கொண்டு போறீங்க, என்ன வச்சுதான்டா டிஆர்பி எடுக்கிறீங்க, அப்ப என்ன நெகட்டிவா தான் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு அவளுக்கு தெளிவாயிடுச்சு. அப்ப திருப்பி நான் என்ன நெகட்டிவாவே கண்டென்ட் கொடுக்கணும், நான் பாட்டுக்கு ரிலாக்ஸா ஃப்ரீயா எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் கேம் ஆடிட்டு போறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இனிமே கேம் ஆட முடியாது. கத்தியோ சண்டை போட்டோ இல்ல நான் டார்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோ எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்கான கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன், பெஸ்ட் கண்டென்ட். இதுக்கப்புறம் எனக்கு எப்படி கேம் ஆனோன்னு எனக்கு தோணுதோ நான் ஆடுறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கண்டென்ட் கொடுக்க முடியாதுன்றது அவ தெளிவா இருக்கா. அதனால பெருசா வந்து அவ வந்து இந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியும் தெரியல. ஏன் போன டாஸ்க்ல அவ நின்னுட்டு அந்த சாமான் தேய்ச்சிட்டு வார்டனா இருந்துட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டாலே, அப்போ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கத்துறாராம் நாங்க ப்ரொடக்ஷனுக்குலாம் எப்படி சம்பளம் கொடுக்கறது, எந்த சீசன்லயும் நாங்க வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் நான் வெறுத்ததே இல்லை, முடிஞ்சா என்னோட அன்பை வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு அப்படி கத்தனாரா. ஏன்பா ஆரம்பிச்சது நீ தானே, நீயே பாம்பு வைப்ப, நீயே எடுப்பியா, நீயே வந்து குழந்தையும் கிள்ளி விடுவ, நீயே தொட்டிலையும் ஆட்டுவியா? நீ முதல்ல இருந்தே இந்த ஷோ வந்து நியாயமா கொண்டு போய் இல்ல அந்த பொண்ணு கண்டென்ட் கொடுக்குதுன்னா அந்த பொண்ணுக்கான அப்ரிசியேஷன் கொடுத்து அந்த பொண்ணை ட்ரிகர் பண்றவங்களை திட்டி இல்ல யார் தப்பு பண்ணாலும் அவங்கள கேள்வி கேட்டு அந்த வக்கர விக்ரம் விக்கல் விக்ரம் எவனோ ஒரு விக்ரம் அவன் வந்து தப்பு பண்ணும்போது நீ மாக்குன்ற பேர்ல டார்க் காமெடி பண்ற, அது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, மேன் ஹேண்ட்லிங் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு